மேலும் நமது கண்மணி ஃபைசி நாயகத்தினுடைய அருந்தவ புதல்வர் சர்க்கார் கிபலா இர்ஃபானுல்லா ஷாஹ் எஜமான் அவர்கள், பொதுவாகவே ஹாஜிகள் அல்லாஹுடைய விருந்தாளின்னு சொல்லுவாங்க. அல்லாஹுடைய விருந்தாளியை நாம் சங்கைப்படுத்துவதற்கு தகுதி இல்லாதவர்களாக நாம் இருந்தாலும் அல்லாஹு தாலா நம் போன்ற பாவிகளை மன்னிப்பதற்காக, நம் போன்ற பாவிகள் அவனுடைய ரஹமத்துக்குள்ளா நுழைவதற்கு அல்லாஹ் வழிவகுத்து இது போன்ற மகான்களை இங்கே வரவழைத்து அவர்களை மதிக்கக்கூடிய, அவர்களை நேசிக்கக்கூடிய கூட்டத்தில் நம்மையும் ஆக்கினானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய ஃபதல் குவத்தை கொண்டு இந்த மதரசா 5வது வருடத்தை தொடங்கி இருக்கிறது. அல்லாஹுடைய ஃபதல் குவத்தை கொண்டு சிறப்பாக தரீகத் ஷரியத் இரண்டையுமே முழுமையாக போதித்து வரக்கூடிய மதரசாக்கள் மிக குறைவாக இருக்கக்கூடிய இந்த கட்டத்தில் இது போன்ற ஒரு மதரசாக்கள் பல உள்ளங்களை ஹயாத்தாக்கக்கூடிய, பல கல்வுகளை அல்லாஹின் பக்கம் திருப்பக்கூடிய ஒரு சாதனமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாகவே இல்மு என்பது, இல்மு என்று சொன்னாலே அல்லாஹை பற்றிய ஞானம். அதை தான் நாம் அடைவதற்காக ஷேഖமார்கள் ஒரு பக்கம் நம்மை தேடி நம்மை அல்லாஹுடைய ஆரிஃபீன்களாக, அல்லாஹை பற்றி அறிந்தவர்களாக நம்மை ஆக்கி அல்லாஹோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற இந்த ஆர்வத்தில் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் ஆரிஃபீன்களை தேடி முரீதீன்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இல்மு என்று சொன்னாலே அதுதான் உண்மையான ஒரு சொத்தும் கூட. ஹஸரத் அலி ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு எப்பவும் சொல்லுவாங்க, இல்மு தான் நம்முடைய சொத்து. அல் இல்மு லனா, இல்மு என்பது நமக்கு சொந்தமானது, பொருளாதாரம் என்பது எதிரிகளுக்கு சொந்தமானதுன்னு சொல்லுவாங்க, காஃபிர்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு சொந்தமானது இல்முன்னு சொல்லுவாங்க. இல்மோடு சேர்ந்து மாலும் இருந்தால் நூறுன் அலா நூறு. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா பொதுவாகவே நல்லோர்கள் கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் அது நன்மையை செய்யும், அது உயர்ந்த பொருளும் கூட, ஞாபகத்தும் கூட. கெட்டவர்கள் கையில் அது போயிடுச்சுன்னு சொன்னாக்கா அது முசீபத் அவனுக்கு, அது ஃபித்னா அவனுக்கு, அதுவே அவனுக்கு ஆபத்தாக மாறும். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. இப்போ பொதுவாக இல்மை தேடி வந்திருக்கக்கூடிய இந்த மாணவர்கள், நாம் இந்த உயர்ந்த இல்முடைய உயர்வை நாம் புரியாதவரை நாம் எதற்காக வந்திருக்கோன்னு தெரியாது. அதற்காக என்ன சகித்து கொள்ள வேண்டும், எதை பொருந்தி கொள்ளணும்னு பார்க்கணும். இடம் வசதி இருக்குதா, சாப்பாடு நல்லா இருக்குதா, அந்த நோக்கத்தில் நாம் போயிடக்கூடாது. இது மதரசாக்கள் ஆரம்பித்தது பிற்காலத்தில் தான். ஆரம்ப காலங்களில் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய காலங்கள்லாம் மதரசாக்கள் கிடையாது. அவர்களுக்கு பிறகு தான், அவர்களுடைய காலத்தில் தான் ஹாரூன் ரஷீத் பாதுஷா மதரசான்னு ஒன்று உருவாக்குறார். மக்கள் தேடி ஒரு இடத்துல வரணும், அங்கே எல்லா விதமான கலைகளும் கற்றுக் கொடுக்கப்படணும்னு ஆரம்பிக்கிறாங்க. அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய காலத்தில், இமாம் அஹமது ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலத்தில் அவர்களை பாடம் நடத்தக்கூடாதுன்னு அவர்களை கைது செய்த அரசர்களாக இருந்தாங்க. வீட்டிலேயே அரெஸ்ட் பண்ணிட்டு வச்சுட்டாங்க. அப்போ ஒரு மனிதர் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றார், ஷா பக்கியுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களே சொல்கிறாங்க, நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்தேன் அவர்களை அடைவதற்காக. அப்போ எங்கே இல்மை தேடி அடைஞ்சிட்டு இருக்கும் போது எல்லாரும் சொன்னாங்க, எங்கே போனாலும் எல்லா உஸ்தாதும் சொல்லுவாங்க, உங்ககிட்ட இல்மை வாங்குறதுக்கு நிறைய பாத்திரம் பெருசாக இருக்குப்பா, ஆனால் இல்மு போடுறதுக்கு எங்கள்கிட்ட அந்த அளவுக்கு பிச்சை போடுற அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லை, அதனால் நீ தேடி அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட போயிடுன்னு எல்லாரும் சொன்னாங்க. அதனால் ரொம்ப தூரமாக நான் கடந்து வந்துக்கிட்டு கடைசியில் ஒரு கப்பலில் ஏறி, ஒரு போட்டில் ஏறி பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த பயணத்தில் ஏறின உடனே கொஞ்சம் தூரம் போன பிறகு கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு, புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் என்னுடைய கப்பல் நாங்கள் இப்போ சென்று கொண்ட கப்பல் ரொம்ப தூரத்தில் போய் எங்களை இறக்கி விட்டுருச்சு. எங்கே கரை சேருமோ அங்கே இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து கிட்டத்தட்ட 45 நாள் நான் நடந்து மதீனாவுக்கு வந்தேன். வந்தால் பக்தாதுக்கு வந்தேன். அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து கேட்குறேன், மதரசாலாம் ஒன்றும் கிடையாது இங்கேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர்களுடைய அந்த கால சூழ்நிலை, அந்த அரசர் இருந்த காலத்தில் அவர்களுக்கு இருந்த மரியாதை அவர்கள் பொறுத்து கொள்ள முடியாதனால அப்படி ஒரு ஏற்பாடு நடந்துச்சு. அப்போ கேட்டாங்க, எங்கே இருக்குது அவங்களுடைய வீடு, அது கூட காட்டக்கூடாது, எங்கே பார்த்தாலும் சிப்பாய்கள் நிற்கிறாங்க, அவர்கள் யார்கிட்டையும் பேசக்கூடாது, அவர்கள் தாலீமா செய்யக்கூடாது, அவர்கள்ட்ட யாரும் மாணவர்கள் போகக்கூடாது, இவ்வளோ கண்டிஷன் இருக்குது.
அவள் எப்படி போய் சேர்றது அவர்கள்ட்ட? கடைசியில் ஒவ்வொருத்தவங்களாம் கேட்டு ஒரு ஆளை பிடிச்சார். கேட்டார், நீங்கள் அவருடைய வீட்டை மட்டும் காமிங்க. மாமா அஹமது ரஹமத்துல்லா அலிங்குடைய அஹமது பின் ஹம்பர் ரஹமத்துல்லா அலிங்குடைய வீட்டை மட்டும் காமிங்க, நான் எப்படியாவது உள்ளே போய்க்கிறேன்டா. அப்போ அவர் சொன்னார், நான் போவேன், நீ பின்னாடியே வா. நான் கை காட்டணுன்னு சொன்னால் சிப்பாய் என்ன பிடிச்சிடுவான், அதனால் கை காட்ட மாட்டேன். செருப்பை எங்கே நான் அறுத்துக்கிட்டு சரி பண்ணுறேனோ அந்த இடத்துல உள்ள வீடு தான் சொல்லிட்டார். அதே மாதிரி முன்னாடி அவர் போகிறாரு, பின்னாடி இவங்க போகிறாங்க. அதே மாதிரி அவர் செருப்பை அறுத்துக்கிறாரு, விளங்கிக்கிறாங்க இந்த வீடு தான், அதோட மார்க் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்போ எப்படி போகிறது, சிப்பாய்கள் மாணவர்களாக போனால் பிடிச்சிடுவாங்களே அப்படின்னு யோசிச்சு கடைசியில் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தன்னுடைய தலைப்பாவை முந்தி அவுக்குறாங்க, தன்னுடைய தலைகள்லாம் கோதி விடுறாங்க, பரட்டை ஆக்குறாங்க, தன்னுடைய சட்டைகளை கிழிக்கிறாங்க, தன்னுடைய ஆடைகளை பல இடங்களில் கிழிச்சுக்கிறாங்க. முசாஃபிர் மாதிரி ஒரு கோலத்தை உருவாக்குறாங்க, கையில் ஒரு தட்டை ஏந்திக்கிறாங்க. 10 தெருவுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாங்க பிச்சையை எல்லார்ட்டையும். அந்த காலத்தில் நம்மளை இப்போ பாவா கொடுங்கன்னு கேட்குற மாதிரி அந்த காலத்தில் அஜ்ருக்கும் அலல்லா அஜ்ருக்கும் அலல்லான்னு சொல்லுவாங்க முசாஃபிர்கள். அவர் ஒரு பெரிய செல்வந்தரும் கூட. அவர் பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறார். இங்கேருந்து மக்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக 10 தெருவுக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பிக்கிறார். அஜ்ருக்கும் அலல்லா, எல்லாரும் பிச்சை போடுறாங்க. அப்படியே வர்றவர் அந்த ஷேகுடைய தெருவுக்கும் வர்றார். அஹமது பின் ஹம்பர் ரஹமத்துல்லா அலைஹி வாழக்கூடிய அந்த தெருவில் சிப்பாய்கள்ட்டையும் பிச்சை எடுக்கிறார். பிச்சை எடுத்துக்கிட்டு நேராக அவங்க வாசலுக்கு போயிட்டார். போன உடனே அங்கேருந்து உள்ளேருந்து ஒரு அந்த சவுண்டு கேட்ட உடனே முசாஃபிர் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி கதவை திறந்த உடனே பார்த்தா அழகான ஒரு முகம், வெளிச்சமான ஒரு கண்கள். அவர்களை பார்த்த உடனே இவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படுது. அவர் நேராக வந்து ஒரு தீனார் அவங்களுடைய தட்டையில் போடுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நான் பிச்சை எடுக்க வரல, உங்கள் இடத்துல இல்மு கற்றுக்கொள்ள வந்தேன். அவங்களுடைய கண் விரியுது. என்ன சொல்கிறேன், எல்லாம் ஊரில் உள்ள அந்த நிலைமைகள் உனக்கு தெரியுமா? நாங்கள் தெரியும். எங்கேருந்து வரேன், நான் இந்த மாதிரி இவ்வளோ தூரத்துலேருந்து வரேன், எப்படி நீ என்னிடத்தில் இல்மு கற்றுக்குவேன்? நான் இதே மாதிரி டெய்லி நான் பிச்சை எடுக்க வருவேன், நீங்கள் ஒரு தீனார் போடுற மாதிரி வந்து எனக்கு ஒரு ஹதீஸ் டெய்லி சொல்லி கொடுத்துருங்க. அல்லாஹ் அக்பர். தேட்டம் பாருங்க. இமாம் அஹமது பின் ஹம்பர் ரஹமத்துல்லா அலி கல்பில் ஒரு சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ நாள் தேங்கி கிடந்ததில் ஒரு சரியான தாலிபு கிடைக்கலையேன்னு அவங்களுக்கு ஒரு தேட்டம், இவருக்கு ஷேഖ് கிடைக்கலன்னு ஒரு தேட்டம். கடைசியாக 2 பேரும் சம்மதிக்கிறாங்க. சரி, ஓகே, நீ இது மாதிரி டெய்லி வா, நான் எதிர்பார்க்குறேன். எஜமா அவ்வளோ நாளாக வீட்டில் உட்காந்துருந்தவங்க, வீட்டு அரசு, ஹவுஸ் அரசு. அதனால் இவர் வர நேரம் பார்த்து தலப்பா கலப்பா கட்டிக்கிட்டு அத்தனை பூசிக்கிட்டு ரெடியாக இருப்பாங்க முசாஃபிரை வரவேற்கிறதுக்காக. அதே மாதிரி வருவாங்க, அவரை வாசலில் நிற்க வச்சு எல்லாரும் பார்ப்பாங்க. வாசலில் நிற்க வச்சு ஒரு இது போடும்போது ஒரு ஹதீஸ் சொல்லி கொடுப்பாங்க. இப்படியாக காலங்கள் கிடக்குது. 1 வருஷம் கிடக்குது. இதே மாதிரி 1 நாள் 2 நாளில் 1 வருஷம் கிடக்குது. அதுக்கு பிறகு அந்த அரசருக்கு ஒரு சீக்கு பணி வருது, அவர் மூத்தா போறாரு. அடுத்த அரசர் வர்ற ஒரு இமாம் அஹமது பின் ஹம்பர் ரஹமத்துல்லாஹி அலைஹி நேசிக்கக்கூடியவராக வர்றார். அவர்களுடைய அந்த அந்தஸ்தை மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஏற்பாடுகள் செய்து அவர்களை பொது வெளியில் அழைச்சி மக்களை கூட்டி அவர்களுக்கு தாலீம் செய்ய சொல்லி அனுமதி தரார். அதே மாதிரி அவங்க செய்கிறாங்க. திருப்பி இதே ஷாஹ் பக்குவுதீன் மறுபடியும் வராரு. வரும்போது எஜமா பார்க்குறாங்க, பார்த்துட்டு சொல்கிறாங்க, அந்த முசாஃபிரை முன்னாடி கூப்பிட்டு உட்கார வைங்க. ஏன்னா எல்லாரும் ஓடி போன நேரத்தில் அவர் இருந்தார். அவர் தான் உண்மையான தாலிபுன்னு கூப்பிட்டு உட்கார வச்சாங்க, அவரை கண்ணியப்படுத்தினாங்க. அதனால இல்மை தேடுற விஷயத்தில் எந்த அளவுக்கு நாம் இறங்கி போனாலும் அல்லாஹ் நம்மளை உயர்த்தத்தான் செய்வான். அதனால ஆலிம் உலமாக்களுக்கு மத்தியில், உஸ்தாதுமார்களுக்கு மத்தியில் மாணவர்களாகிய நாம் இறங்கி போகுவதில், அவர்கள்ட்ட பணிந்து போவதில் அல்லாஹ் நம்மை உயர்த்தி வைக்கிறான் என்பதை மறந்துவிட வேண்டாம். அதனால நமக்கு இல்மை தேடுவது நம்மீது அவசியம். அந்த இல்மை ஏன் நாம் அடைய வேண்டும், எதற்காக அடைய வேண்டும்? பாயிசித் பிஸ்தாமி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, உண்மையிலே முஜாஹதா என்பது 30 வருஷம் நான் காட்டில் இருந்தேன், தனித்து இருந்தேன், யாருடைய தொடர்பும் இல்லாமல் எல்லா ஆசைகளையும் எல்லா நப்சானியத்தையும் நான் துண்டித்து வாழ்ந்தேன். அப்பொழுது நான் முஜாஹதா செய்ததாக நினைத்தேன். ஆனால் உண்மையான முஜாஹதா என்னவென்றால் இல்மை கற்பதும் அதன்படி அமல் செய்வதும் தான் சொன்னார். ஒரு மனுஷன் நெருப்புல நடக்க சொன்னா நடந்துடுவான், ஒரு நாள் நடந்துடலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இல்படி அமல் செய்வது கஷ்டம். அதனால இல்மை தேடுவது அமல் செய்வதற்காக இருக்க வேண்டும். நம்முடைய கல்பில் அந்த எண்ணம் இருக்கணும், யா அல்லாஹ் நான் இந்த இல்மை நான் அடைகிறேன், இந்த இல்மை நான் அமல் செய்தாக வேண்டும், அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும் அதை. ஏன்னா நாளைக்கு மஹ்ஷர்ல கேள்வி கேட்கும்போது இது ஒரு கேள்வி இருக்கு, பொருளாதாரத்தை பத்தி கேட்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா இல்மை பத்தியும் கேட்பான். இல்மு கொடுக்கப்பட்டதே உனக்கு என்ன அமல் செய்தான்னு கேட்பான் இல்லையா அல்லாஹ். அதனால இதுதான் உண்மையான சொத்து, இந்த சொத்துக்கு நாம் அமல் செஞ்சாகணும். அதனால் நம்முடைய கவனம் எல்லாம் அமல் செய்வதில் இருக்க வேண்டும், கிடைத்ததை அமல் செய்ய வேண்டும். மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு மனிதர் வருவார், ரொம்ப நாளைக்கு கொஞ்ச நாள் சென்று வருவார். எஜமானே ஒரு 3 ஹதீஸ் சொல்லி கொடுங்க பாரு. அதே மாதிரி எஜமா 3 ஹதீஸ் சொல்லி கொடுப்பாங்க, காண போயிடுவார். திருப்பி கொஞ்ச நாள் சென்று வருவார், மக்கள் பிடிச்சிக்கிட்டாங்க, என்னப்பா இது
நீ எப்பயாவது எஜமா டெய்லி மஜ்லிஸ் நடத்துறாங்க, நீ வர்றதில்லை, எப்பயாவது ஒரு தடவை வர்ற, வந்து நீ சட்டம் போடுற 3 ஹதீஸ் சொல்லி கொடுங்கன்னு. எஜமான உனக்கு 3 ஹதீஸ் சொல்லி கொடுப்பாங்க, நீ பாட்டு காணா போயிடுற, என்ன செய்தின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், அவசரப்படாதீங்க, என்னுடைய பழக்கம் அந்த 3 ஹதீஸ்க்கு அமல் செய்யாத வரைக்கும் மறுபடியும் நான் திரும்பி வரமாட்டேங்கன்றார். அப்போ அமல் செய்த பிறகுதான் நான் இங்கே வர்றேன். அது சில நேரத்தில் 1 வாரம் ஆகுது, சில நேரத்தில் 3 மாதம் ஆகுது, சில நேரத்தில் பல மாசங்கள் ஆகுது. என்னுடைய அமல்ல அது வராத வரை அடுத்த இல்ம நான் கத்துக்கிறது இல்லைங்கிறார். இப்போ மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருக்கு தெரியும், அதனால அவர் மேல முஹப்பத் வச்சு அதை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்ப இல்மை தேடக்கூடியவர்கள் அமல் செய்யவும் ஆர்வப்பட வேண்டும். இல்மை தேடுவது மட்டும் நம்மளுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. இல்மை மட்டும் தேடிக்கொண்டு மற்ற இடத்துல போய் வியாபாரம் செய்யறது இருக்கு, அது திருடனுக்கு சமம். இங்கேருந்து எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல விற்கிறது. இல்மை தேடு, நீ அமல் செய்கிறாயா, அதெல்லாம் பார்க்கறான். அமல் செய், உனக்கு அல்லாஹ் தருவேங்கிறான். இத்தகுல்லாஹ் அல்லிமுக்குமுல்லா, நீ தக்குவா செய், உனக்கு கிடைத்த இல்முகளை கொண்டு ஹராம் ஹலால்ல பேணுதலாக நீ நடந்து கொள். அல்லாஹ் சொன்ன அவாமி நவாஹிகள்ல நீ கவனமாக இருந்து கொள், உனக்கு அல்லாஹ் இல்மை கற்றுக் கொடுப்பானுங்கிறாங்க. அதனால நமக்கு அல்லாஹ் கொடுத்த இல்மை அமல் செய்வதற்கு நாம் தகுதியானவர்களாக உருவாக வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு கருணை காட்டுவானாக. குறிப்பாக எஜமான் அவர்கள் அல்லாஹுடைய விருந்தாளி, அவங்க ஹஜ்ஜுக்கு போறாங்க. எத்தனையோ பேர் ஹஜ்ஜுக்கு போறாங்க, அது வேற விஷயம். ஆனா ஆரிஃபுடைய ஹஜ் இருக்கே, அது வேற. அல்லாஹுடைய மிக நெருக்கமானவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்வதை அல்லாஹ் வரவழைக்கிறான், அல்லாஹ் நேசிக்கிறான். அது போன்ற மகான்கள் ஹஜ்ஜுக்கு போறதுனால நமக்கு என்ன ஃபாயிதாங்க இதுல? அல்லாஹு தாலா சில நேரத்தில் சில பேருடைய ஹஜ்ஜை கொண்டு பல பேருடைய ஹஜ்ஜை கபூல் செய்யறான். அல்லாஹ் எத்தனையோ மக்கள் ஹஜ்ஜுக்கு போறாங்க, எல்லாருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்யறது இல்லைங்க. ஒரு சில பேருடைய ஹஜ்ஜை வச்சு அல்லாஹு தாலா எல்லாருடைய ஹஜ்ஜையும் கபூல் செய்யறான்னு வருது. பல சம்பவங்கள் இருக்கு. ஆக நமக்கு அல்லாஹு தாலா நம்ம கண்ணு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கையை நாம பார்க்கிறோம். அவர்கள் அல்லாஹுக்காக தங்களுடைய வாழ்க்கை, அவங்க வியாபாரத்தை தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கல, விவசாயத்துல கழிக்கல, தங்களுடைய வெவ்வேறு காரியங்கள்ல கழிக்கல. எஜமான் ஃபைசி நாயகம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதே போன்று தங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக, முரீதின்களுக்காக, வரக்கூடிய தேட்டம் உள்ளவர்களுக்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் ஹஜ்ஜுக்கு போறது அது மற்றவர்கள் போற மாதிரி அல்ல அது. அதனால் இவர்களை வழி அனுப்புவது கூட ஒரு இபாதத். அந்த அடிப்படையில் நம்மளை அல்லாஹு தாலா அந்த நிகழ்ச்சியில் நம்மை கலந்து கொள்ள வைத்தானே, அது அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஹைர், இப்போ ஹஜ்ஜுக்கு அவங்க போறாங்க, அவங்க நமக்காக கண்டிப்பாக கையேந்துவாங்க. அவர்களை மதித்தவர்களை அல்லாஹ் பார்க்கிறான். ஏன் இவர்கள் வழி அனுப்பி வைக்கிறார்கள்? நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ் பார்க்கிறான். இவர்களுடைய நோக்கம் என்ன, இவர்களுடைய தேட்டம் என்ன? பொதுவாகவே மலக்குமார்கள் இங்கே வந்துட்டு போனாலே அல்லாஹ் அவர்கள்ட்ட கேட்கிறான், என்னுடைய அடியார்களுடைய தேட்டம் என்னவாக இருந்தது? அப்போ அல்லாஹ்ட்ட அவங்க சொல்றாங்க, யா அல்லாஹ், அவர்கள் சொர்க்கத்தை ஆசைப்படுகிறார்கள், நரகத்தை வெறுக்கிறார்கள், பயப்படுகிறார்கள். அதை பார்த்துருக்காங்களா அல்லாஹ் கேட்கிறான். இல்லைன்னு சொல்றாங்க. பார்த்துருந்தா இன்னும் பயப்படுவாங்க தான். அப்படின்னா அவர்களை நான் முழுசா நான் மன்னிச்சிடுறேன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த சம்பவம் நமக்கு எல்லாம் தெரியும், அந்த ஹதீஸ். அதே அடிப்படையில் தான் அல்லாஹ் இப்பவும் கேட்கிறான், மலக்குமார்கள்ட்ட கேட்கிறான், என்னுடைய விருந்தாளி அவர்கள் வழி அனுப்பினார்களே, என்ன நோக்கம்? அவர்களுடைய நோக்கம் என்ன? அவர்கள் ஹஜ்ஜுக்கு போவது, ரசூலுல்லாஹ்வுடைய தர்பாரில் ஜியாரத் செய்வது, அவர்களுடைய அந்த குர்பை என்ன அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறானோ அதை அல்லாஹ் எனக்கும் பிச்சை போட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் இருந்திருந்தால் அல்லாஹ் அவர்கள் கொடுக்க தயாரா இருக்கிறோம். அதனால நாமும் அதற்குண்டான தயாரிப்பை தயார் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா இது போன்ற மகான்களை வழி அனுப்பக்கூடிய அந்த பாக்கியத்தை நமக்கும் தந்தானே. அந்த அல்லாஹை புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.